நம்ம கையில் இருக்குது iQOO Z10 5G. இந்தியாவிலே முதல் முறையாக 7300 mAh பேட்டரி அப்படிங்கிற மேசிவான பேட்டரி சைஸோட வர இந்த ஃபோனில் பேட்டரி மட்டும் பெருசாக இருந்தால் போதுமா ஒரு ஃபோனுக்கு? டிசைன், பர்ஃபார்மன்ஸ், கேமரா அப்படின்னு எல்லா ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும்ல. அதுவும் இந்த 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் செம்மையாக ஃபிட்டின் ஆகணும்ல. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் பார்த்தா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த iQOO Z10 டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேக் கலரில் ஸ்டெல்லர் பிளாக் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் நம்மகிட்ட இருக்குது. இது மேட் ஃபினிஷில் காஸ்மிக் வைப்பை கொடுக்குது. லைட்டு படும்போது ஷட்டிலான கலர் ஷிஃப்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாகவே இருக்குது. இந்த கலர் இல்லைனா கிளாசியர் சில்வர் அப்படின்னு இன்னொரு கலர் ஆப்ஷன் இருக்குது. பேக் பேனலில் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஸ்மஜஸ் ஈஸியாகவே பதிஞ்சிருது. ஸ்டில் இது மேட் ஃபினிஷாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுலையும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. இதோட சைட் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது லைட்டாக கர்வ்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பேக் பேனலோட கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஃபீலை கொடுக்குது. வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் கீ ஃப்ரேம் கலர்லேயே இருக்குது. டக்டைலாக ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ரேம் கிரேப் கையில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ஸ்டெடியாக நல்லா இருக்குது. அண்ட் கையில் வச்சிருக்கும் பொழுதும் பாக்கெட்டில் வச்சிருக்கும் இந்த ஃபோன் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. அதாவது இதோட எக்ஸாக்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 199 கிராம்ஸ் தான் வருது. அதே மாதிரி இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7.93 மில்லிமீட்டர் மட்டும்தான். 7300 mAh பேட்டரி இருக்கிற ஃபோனுக்கு இது நல்ல அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி iQOO இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலான பேட்டரி இருக்கிற ஃபோனை அனௌன்ஸ் பண்ணதும் நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா iQOO கிட்ட இருந்து ஒரு பல்கான டிசைனில் ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு தான். பட் iQOO இந்த லெவலான ஸ்லிம் அண்ட் ஓரளவுக்கு வெயிட் பேலன்ஸ்டான ஃபோனை லான்ச் பண்ணி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பேக் பேனல் சைடு ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். 22,000 ரேஞ்சில் இருக்கிற ஃபோனில் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீலுக்கான பேக் பேனலில் கிளாஸ் இல்லை சைடு ஃப்ரேமில் மெட்டல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமான ஃபீல் கிடச்சிருக்கும். ஸ்டில் IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனான MIL ஸ்டாண்டர்ட் 810H இருக்கிறனால லைட்டான ரெயின்லேயோ இல்லை டஸ்ட்லேயோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுது இது அது ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் டியூரபிலிட்டியில் இந்த ஃபோனில் பெரிய காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஃப்ரண்ட் பாட்டம் பெசல் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது. அது தவிர டாப் லெஃப்ட் ரைட்னு அல்ட்ரா ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ப்ரீமியமான லுக்கை தருது. ஆனால் சென்டரில் இருக்கிற கேமராவோட பஞ்ச் கோல் கொஞ்சம் நோட்டிசபிளான சைஸில் பெருசாக இருக்குது. ஸோ இது வீடியோ பார்க்கும்போது லைட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓவராலாக இந்த iQOO Z10 டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டைலிஷாக ப்ராக்டிக்கலாக ஸ்கோர் பண்ணுது. இருந்தாலும் இந்த பேக் பேனலோட பேனல் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இப்போ இந்த iQOO Z10 டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 6.77 இன்ச்சுக்கான AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 சைட்லேயும் இது கவுடான டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபுல் HD+ல் வருது. 40 டிகிரிக்கான குவாட் கர்வ் டிசைன் இருக்கிறதுனால இந்த ஃபோன் ப்ரீமியமான ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டில் இமர்சிவான ஒரு லுக்கும் கிடைக்குது. வீடியோ பார்க்கும்பொழுதும் அந்த கேம்ஸ் ஆடும்பொழுது இந்த ஃபோனில் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனுக்கான வைப்பு கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு AMOLED பேனல். வைப்ரண்டான கலர்ஸ், டீப்பான பிளாக்ஸ் கிடைக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஸ்மூத்தான ஸ்க்ராலிங், கேமுக்கெல்லாம் பக்காவாக இருக்குது. கூடவே இந்த ஃபோனில் 5000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு iQOO சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் இன்டோர் அவுட்டோர் ஏன் டேரெக்டாக சன்லைட் படும்போதும் கூட ரீலபிலிட்டிலையோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறதுலையோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசானுக்கு HDR சப்போர்ட் இருக்குது. வைல்ட் லைன் எல்லோன் சப்போர்ட்டோட வருது. அண்ட் HDR வீடியோ இந்த டிஸ்பிளேல பார்க்குறதுக்கு செம கிறிஸ்பாக இருக்குது. ஸோ கவுடான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே, அதனால் நம்ம கையில் வச்சிருக்கும் பொழுது உள்ளங்கைப்பட்டு ஆக்சிடென்டல் டச் ஏற்படும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. எங்கள் யூசேஜில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எங்கே பர்ஃபெக்டாக டச் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல மட்டும்தான் டச் வேலை செஞ்சுது. இந்த ஃபன் டச் OS 15 இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டச் ஆப்டிமைசேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் 2160 Hz BWM டிம்மிங், லோ ப்ளூ லைட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நைட்டில் ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுது கண்ணு பெருசாக ஸ்ட்ரைன் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு ஃபுல் HD+க்கு பதிலாக 1.5K டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஷார்ப்பான இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஸ்டில் இதில் கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு, கேம் ப்ளே பண்ணுறதுக்கான டெய்லி யூஸுக்குன்னு இந்த ஃபோனோட டிஸ்பிளே தரமாக ப்ரீமியமான அவுட்புட்டை டெலிவரி பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஃபோன்ஸில் கர்வ்டான டிஸ்பிளே இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஃப்ளாட்டான டிஸ்பிளே இருக்கிறதா பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த டிஸ்பிளே செம்மையாக இருக்குது. ஆனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஆடியோ இல்லைனா ஃபுல் வைப் கிடைக்காதுல்ல. பட் இந்த iQOO Z10 5Gல அன்ஃபார்ச்சுனேட்டாக சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் மோட்டோ நத்திங்கெல்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல மோனோ ஸ்பீக்கர் மட்டும் தான் கிடைக்குது நம்மளுக்கு. பட் சிங்கிள் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் ஓகே தான். யூடியூப் கால்ஸ்னு கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் பேஸ் அண்ட் டெப்த் இந்த ஸ்பீக்கர்ஸில் கம்மியாக இருக்குது. ஸோ மியூசிக் அண்ட் கேமுக்கு இதில் இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது டீசெண்டாக இருந்தாலும் ப்ரீமியமான ஃபீல் கிடைக்காது. கூடவே இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லாதது இன்னொரு மைனஸ் தான். ப்ளூடூத் ஆடியோவில் AAC SPC ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஐரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இல்லை.
கால் பேசும்பொழுது மைக்கு இயர்பீஸ்னு எந்த பிரச்சனையும் இல்லை. கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நெட்வொர்க் ரிசப்ஷன்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் பேசும்பொழுது ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறது கொஞ்சம் மஃபுல்டாக கேட்குது. இது ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸை கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபோனில் இருக்கிற வைப்ரேஷன் மோட்டரோட இன்டென்சிட்டி பிலோ அவரேஜாக இருக்குது. டைப்பிங் நோட்டிஃபிகேஷனுக்கெல்லாம் ஃபீட்பேக் ஓரளவுக்கு ஓகே தான். ஈவன் கேம்ஸ் விளையாடும் போது ஹாப்டிக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இன்னும் பெட்டரான ஹாப்டிக் ஃபீட்பேக் இருந்திருக்கணும். இந்த டிஸ்பிளேவோட பாட்டமில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அக்யூரசி நல்லாவே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஃபோன் அன்லாக் ஆயிடுது. ஆனால் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ஒரு சின்ன டிலே ஃபீல் பண்ண முடியுது. ஃபன்டச் OS 15 இருக்கிற அனிமேஷன் இதை கவர் பண்ணிடுது, பெரிய இஷ்யூ கிடையாது. ப்ளஸ் இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க, அது நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் Snapdragon 7S Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 nm பவர் எஃபிஷியண்டான ப்ராசர். பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்டில் 8 லட்சம் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுது. ஜிக்பஞ்சிலேயே சிங்கிள் கோரில் 1100க்கு மேலேயும் மல்டி கோரில் 3100க்கு மேலேயுமே ஸ்கோர் பண்ணுது. ஸோ இந்த ஃபோனில் ரேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8GB 12GB 2 வேரியண்ட்டில் LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 128GB and 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அண்ட் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான மெமரி கார்டு ஸ்லாட் இல்லை. ஸ்டோரேஜுக்கு நம்ம இன்டெல் மெமரி மட்டும் தான் நம்பி இருக்கணும். டியூவல் 5G சப்போர்ட்டோட வருது அண்ட் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் ரியல் டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி யூசேஜில் இந்த ஃபோன் செம ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆப் ஸ்விட்சிங், சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், நேவிகேஷன்லாம் லேக் ஃப்ரீயாக இருக்குது. ஐக்கு இந்த ஃபன்டச் OSல சொல்கிற ZRAM கம்ப்ரஷன், ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்னால மல்டி டாஸ்கிங் எல்லாமே சூப்பர் ஈஸியாக நடந்துருது. பல ஆப்ஸை ஒரே டயத்தில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுது. UFS 2.2 தான் இருக்குது. UFS 3.1 இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்துருக்கும். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் Adreno 720 GPU இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதில் கேஷுவல் கேம்ஸான சர்ஃபேசர், கேண்டி கிரஷ் மாதிரியான கேம் சீம்லெஸ்ஸாக ரன் ஆகுது. அண்ட் ஹெவியான BGMI மாதிரியான கேம்ஸை 90 FPS புஷ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது ஃபோன் ஸ்ட்ரகிள் ஆகுது, ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகுது, லேக் இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூஸான கேம் பிளேக்கு அப்புறமா இந்த ஃபோனில் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் ஆவரேஜாக தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னோம்னா இந்த ஃபோனோட டாப் சைடு, அதாவது ஃப்ரண்ட் டிஸ்பிளே அண்ட் பேக்கில் கேமரா மாடியூல் இருக்கிற இடத்துல ஃபோன் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபோனை ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு கேமுக்கெல்லாம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதுவும் ஃபோனோட டாப் பட் அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே நல்லாவே ஹீட் ஆகுது. இந்த ஹீட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கான டெடிகேட்டடான எந்த கூலிங் சிஸ்டமும் இந்த ஃபோனில் கொடுக்காததும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மீடியமான கிராஃபிக்ஸில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வர ஹீட் அண்ட் கேம் பிளே லேக் எல்லாம் கொஞ்சம் குறைக்க முடியும். ஓவரால் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த செக்மெண்ட்டில் டே டு டே டாஸ்க் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங், 5G கனெக்டிவிட்டி அப்படின்னு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஹெவியான கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா இந்த ஃபோனில் லேகும் தெரியும், கூடவே ஃபோன் ஹீட் ஆகவும் ஆரம்பிக்கும். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கிடைக்குது. இது மேலே ஐக்யூவோட ஸ்கின்னான ஃபன்டச் OS 15 இருக்கு. ஸோ இந்த ஃபன்டச் OS இந்த ஃபோனில் ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. கூடவே நிறைய பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் AI ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் இந்த எல்லா AI டூல்ஸும் ரன் ஆகிறதுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஐக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதே 22,000 அப்படிங்கிற செக்மெண்ட் இருக்கிற ஃபோனில் சாம்சங் 4 to 5 வருஷமான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸே கொடுக்குறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்னு வர்றப்போ ஐக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அட்லீஸ்ட் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டாவது ஐக்கு கொடுத்துருக்கணும். ஸோ லாங் டைமுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கிடைக்காது. அடுத்து இந்த ஃபன்டச் OSல ப்ரீ இன்ஸ்டால்டான பிளாட்வேர்ஸ் இருக்குது. அதாவது ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்னாப்சாட் மாதிரியான ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தான். ஆனால் ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ், VApps மாதிரியான ஆப்ஸ் பில்டினாகவே வருது. ஸோ இந்த பில்டினான ஆப்ஸ் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜையும் ஒரு 2 GB ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணும், கூடவே ரேமையும் கன்சியூம் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் VApp ஸ்டோரை ஓப்பன் பண்ணும்பொழுது அன்வான்டான ஆப் சஜஷன்ஸ், ப்ரொமோஷன்லாம் வரது இன்னும் கடுப்பாக இருக்கும். ஓவராலாக இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் டெய்லி யூசேஜில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பெருசாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இல்லை. இந்த ஃபோனில் இருக்கிற பிளாட்வேர்ஸை மொத்தமாக தவிர்த்துட்டு அல்லது கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஃபோனுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த ஃபோனுக்கான யூனிக் செல்லிங் பாயிண்டான இந்த ஃபோனோட பேட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 7300 mAh பேட்டரி பிக்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு தான் ஐக்யூ இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே டிசைனில் மென்ஷன் பண்ண மாதிரி 8 மில்லிமீட்டருக்கு கம்மியாக, கூடவே 200 கிராமுக்குள்ளே இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்தது பெரிய விஷயம் தான். அடிக்கடி என் ஃபோனுக்கு நான் சார்ஜர் தேடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக சூட் ஆகும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கான 90 watts ஃப்ளாஷ் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஃபோன் 50% ஆகிறதுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் தேவைப்படுது. 1 மணி நேரத்துக்குள்ளேயே சார்ஜ் ஃபில் ஆயிடுது.
ஸோ இந்த ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்கிறதுனால இந்த ஃபோனை பவர் பேங்க் மாதிரி பயன்படுத்தி உங்கள் இயர்பட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்சையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கூடவே பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது பவரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோன் பேட்டரி சார்ஜ் ஆகாமல் டேரெக்டாக வர பவரை ஃபோனே யூஸ் பண்ணிக்கும். இதனால் இந்த ஃபோன் ஹீட் ஆகிறதும் குறையும். கூடவே பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 5000 ரீசார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறமா இந்த ஃபோனோட பேட்டரி 80% ரீட்டைன் ஆகும் அப்படின்னு ஐக்யூ கமிட் பண்ணுறாங்க. ஸோ லாங் டைம் யூஸுக்கு இந்த ஃபோன் பேட்டரி நல்ல நிலைமையிலேயே இருக்குன்னு நம்பலாம். அடுத்து இந்த ஃபோனில் முக்கியமாக இவ்வளோ பெரிய பேட்டரி இருந்தாலும் பேட்டரி லைஃப் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் ஈஸியாக 12 to 14 மணி நேரம் கிடைக்குது. அண்ட் பிஜிஎம்ஏ மேக்ஸிமமான செட்டிங்ஸில் விளையாடும் போது கூட அரை மணி நேரத்துக்கு 5 to 6% சார்ஜ் தான் தீருது. கூடவே மொபைல் டேட்டா ஆனில் வச்சிருந்தாலும் ஓவர் நைட் சார்ஜ் ட்ரைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2% தான். ஸோ இதனால் இதோட ஸ்டாண்ட் பை எஃபிஷியன்சி டாப் நாச்சாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய ஃபோன் 2 டேஸ்க்கான பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது சாலிடாகவே 2 டேஸ் சார்ஜ் நிற்கிற ஃபோன். அண்ட் நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் இந்த ஃபோனில் சார்ஜ் நிற்கும். பேட்டரி லைஃப், சார்ஜிங் ஸ்பீடு, ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்னு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த iQOO Z10 எல்லா பாக்ஸ்லையும் டிக் பண்ணிடுது. ஓவராலாக பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் இல்லை நார்மலாகவே இந்த ஃபோன் மற்ற கூட கம்பேர் பண்ணுறப்போ அன்பீட்டபிள்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த iQOO Z10ஓட கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது பேக்கில் பெரிய சர்க்குலரான கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பெரிய லெவலான கேமரா ஃபோன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுது. கூடவே 4 கேமரா இருக்கிற மாதிரியான ஒரு லுக்குலேயும் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஃபோனில் யூஸபிளாக இருக்கிறது ஒரே ஒரு பேக் கேமரா மட்டும்தான். அதாவது 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது தவிர ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் இருக்குது. அது போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும்தான் யூஸ் ஆகும். கூடவே மேலே இருக்கிறது ஃப்ளாஷ் லைட் அண்ட் கீழே கொடுத்துருக்கிறது ஃபோனை ரிமோட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஐஆர் பிளாஸ்டர். ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா அப்படின்னு பார்த்தா பேக்கில் சிங்கிள் கேமரா தான் இருக்குது. ஃபோட்டோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சல் பேக் கேமரா எடுக்கிற ஃபோட்டோ வைப்ரண்ட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான ஃபோட்டோவே கிடைக்குது. டே லைட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே. பட் கலர் கன்சிஸ்டன்சியில் இஷ்யூ இருக்குது. சம்டைம்ஸ் பிரைட்டான லைட்டில் ஃபோட்டோஸ் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, இல்லை டல்லான கலர் வருது. சூப்பர் நைட் மோடில் லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லேயும் டீட்டெயில் நல்லாவே இருக்குது. நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப டார்க்கான சீனில் கிளாரிட்டி பெருசாக இல்லை. பேக் கேமராவில் சப்ஜெக்டில் எடுக்கிற ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. பட் ஸ்கின் டோன் கொஞ்சம் பிரைட்டன் ஆயிடுது. ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற செல்ஃபியில் டல்லான டோனில் அவுட்புட் கிடைக்குது. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் ரிடக்ஷன் ஆவரேஜ்னு தான் சொல்லணும். பேக் கேமராவில் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பேக் கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்துருக்குற இந்த வீடியோ இந்த ஃபோனில் 4K 30 fps ஷூட் பண்ணுது. ஆடியோ இதுலேருந்தே சேம் கேப்சர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் ஹேண்ட் ஷேக் ஏதாவது ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த 50 MP கேமரா 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் சோஷியல் மீடியாவுக்கு கேஷுவலான ஃபோட்டோகிராஃபிக்கு சாலிடான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கிறது வேல்யூ ஆடட் அட்வான்டேஜ் தான். சிங்கிள் யூஸபிள் லென்ஸ் தான் இருக்கிறது. ஆவரேஜான போர்ட்ரேட், வீக்கான வீடியோ ஸ்டெபிலைசேஷனுங்கிறதெல்லாம் இதில் இருக்கிற பிரச்சனை. ஸோ ஓவரால் அந்த iQOO Z10 அப்படின்னு பார்க்கும் பொழுது 7300 mAh அப்படிங்கிற பெரிய பேட்டரி 2-3 நாள் சார்ஜ் நிற்கிது. கூடவே 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்ல வேகமாகவே இருக்குது. முன்னாடி இருக்கிற 6.77 இன்ச்லான AMOLED பேனல் சூப்பரான டிஸ்பிளேவாக இருக்குது. கூடவே பவர் எஃபிஷியண்டான பட் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத Snapdragon 7S Gen 3 ப்ராசஸர். ஆடியோவில் மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கிற வீக்னஸ், கூடவே 2 வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கிற ஒரு ஓவராலாக வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக எங்களுக்கு தெரியுது இந்த iQOO Z10. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி இருக்கிற வேரியண்ட் 22,000 ரூபாய். அதுவே 8GB 256GB அப்படிங்கிற வேரியண்ட் 24,000. மேக்ஸிமம் 12GB அண்ட் 250GB அப்படிங்கிற வேரியண்ட் 26,000 வருது. இதில் இந்த 8GB 128GB அப்படிங்கிறது வேல்யூ ஃபார் மணியாக எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபோன்ஸ் அமேசானில் அவைலபிள். நீங்கள் பார்க்குறக்கும் வாங்குறதுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த iQOO Z10 யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பேட்டரி இருக்கணும், பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம், சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா இருக்கணும், கூடவே நல்ல பிரைட்டரான வைப்ரண்டான டிஸ்பிளேவோட ஒரு ஃபோன் வேணும். பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு இருந்தால் ஓகே. அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட் பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இல்லை பிஜிஎம்ஐ மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்னும் ப்ரீமியமான டிசைன் வேணும், இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் நிறையா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகாது. இந்த iQOO Z10 பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த ஃபோனில் இருக்கிற பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.